புதுக்கடை அருகே மகன்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க இருந்த நிலையில் மின்சாரம் தாக்கி பலியான மீனவர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள இணையம்புத்தன்துறை புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவில் நேற்று முன்தினம் ராட்சத ஏணியில் மின்சாரம் பாய்ந்து 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். இதனையடுத்து 4 பேரின் உடல்களும் நேற்று பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் பொதுமக்கள் அவர்களது உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் ஆலய கல்லறை தோட்டத்தில் அவர்களது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இதில் மின்சாரம் தாக்கி பலியான் அருள் சோபனுக்கு சங்கவி வயது 28 என்ற மனைவியும் மற்றும் மரிய கிதியோன் வயது 6, மரிய சிம்சோன் வயது 4, மரிய யோவான் வயது 1 என 3 மகன்களும் உள்ளனர். அருள் சோபனின் இளைய மகனுக்கு நேற்று ஞான ஸ்நானம் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அருள் சோபன் பலியானதில் ஞான ஸ்நான நிகழ்ச்சி ரத்தானது. இதுபோல் இறந்த மைக்கேல் பின்டோவுக்கு நிஷா என்ற மனைவியும், நிகா வயது 6 என்ற மகளும், மைக்கேல் நிவான் வயது 1 என்ற மகனும் உள்ளனர். இவரது இளைய மகனுக்கும் நேற்று ஆலயத்தில் ஞான ஸ்நானம் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் மைக்கேல் பின்டோ பலியானதில் ஞான ஸ்நான நிகழ்ச்சியும் ரத்து செய்யப்பட்டது. மைக்கேல் பின்டோவின் மனைவி நிஷா சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்தவர். இதனால் அவர் காப்பகத்தில் தங்கி படித்து வந்தார். அவரை மைக்கேல் பின்டோ திருமணம் செய்துள்ளார். பெற்றோரை இழந்து வேதனையில் இருந்த நிஷாவுக்கு மைக்கேல் பின்டோ பெரும் துணையாக இருந்து வந்தார். இந்த நிலையில் கணவர் இறந்ததால் நிஷா கடும் சோகத்திற்கு ஆளாகியுள்ளார். மேலும் தனக்கு பெற்றோர் இல்லாத நிலையில் தனது குழந்தைகளுக்கும் தந்தை இல்லையே என கூறி நிஷா உறவினர்களிடம் கதறி அழுத காட்சி கல் நெஞ்சையும் கரைய வைப்பதாக இருந்தது. இதுபோல் பலியான ஜஸ்டஸ்க்கு சுதா வயது 34 என்ற மனைவியும், ஜெர்சின் சுமித் வயது 7 என்ற மகனும் உள்ளனர். அதேபோல் மின்சாரம் தாக்கி பலியான விஜயனுக்கு கீதா வயது 42 என்ற மனைவியும், ஜெப்ரிஸ்டெனி வயது 18 என்ற மகளும், ஸ்டெபின்ஹில் வயது 16 என்ற மகனும் உள்ளனர். மகள் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். மகன் +2 படித்து வருகிறார். மின்சாரம் தாக்கி 4 பேர் பலியானது அந்த கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது.